வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 1.31 கோடி பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3,000, கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2,000 வரவு வைப்பு. பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முடக்க டெல்லியில் இருக்கும் கூட்டமும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும் மற்றொரு கூட்டமும் சூழ்ச்சி. உரிமைத் தொகை திட்டத்திற்கு யார் தடை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த உரிமைத் தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. தேர்தல் தோல்வி பயத்தால் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருந்தபோது பெண்கள் பாதிக்கப்படவில்லையா எனவும் சரமாரி கேள்வி. சட்டமன்ற பொதுத் தேர்தலை தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். கடந்த 4 ஆண்டுகள் தமிழகத்தில் கோடைகாலம் வரவில்லையா? முதலமைச்சரின் 2,000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகை அறிவிப்பை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. புதிதாக கோடைகால சிறப்பு தொகை 2,000 ரூபாய் என திடீரென அறிவித்தது எப்படி என முதலமைச்சருக்கு தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. திமுக தனக்கு போட்டியாக கருதுவது மக்கள் சக்தியான தாவேகாவைதான் எனவும் எக்ஸ் பதிவு. தோல்வி பயத்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் வரவு. திமுக அரசு மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அறிவிப்பு பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில தேர்தலில் ஒரு படுதோல்வி அடைந்து விடுவோம், திரும்ப நம்ம வரணும், அதுக்கு நம்ம அரசு கருவூலத்தை நம்ம கஜானாவை காலி பண்ணிடலாம் அப்படின்ற அடிப்படையில் போற போக்கில் இன்னைக்கு ஒரு படுதோல்வி இன்னைக்கு தேர்தலில் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பவாதத்தோடு உள்நோக்கத்தோடு வாக்குகளை மனதில் வைத்து பத்திரிகைகளை நம்ம வாரி வாரி வழங்கினாலும் கூட
வழங்கிடலாம், அது மூலம் ஓட்டுகளை பெறலாம் என்று சொன்னால் அது வந்து பகல் கனவாகவும் எட்டா கனியாகும். தமிழ்நாடு என்றால் மகளிர் நாடு என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். ஏற்கனவே வாங்கி குவித்திருக்கும் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் போதவில்லையா எனவும் கேள்வி. தேர்தலை மனதில் வைத்தே மகளிர் உதவித்தொகை திட்ட பயனாளர்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மகளிர் உதவித்தொகை திட்டத்தை மத்திய அரசு முடக்க பார்க்கிறது என சொல்வதில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும் கருத்து. மகளிர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்வு அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. சமூக நீதியையும் மனிதநேயத்தையும் உறுதி செய்யும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதியாக காக்கும் என செல்வ பெருந்தகை உறுதி. தமிழ்நாடான தாய்நாடுதான் எனது வீடு, வீட்டை வெளியே வா என சொல்லும் அனைவருக்கும் இதுதான் பதில் என விஜய் ஆவேசம். ஏ விஜய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய், பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா? முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. நான்கே முக்கால் ஆண்டு ஆட்சிக்கு பிறகு மக்கள் உங்க கனவு சொல்லுங்க திட்டமா என விஜய் விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி தாவேகாவை ஆட்சியில் அமர்த்துவதுதான் ஒட்டுமொத்த மக்கள் கனவு என பேச்சு. 4.5 வருஷம் ஆச்சு, 4.25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். நான் இல்ல, ஸ்டாலின் சாருக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி. மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என திமுக நினைப்பது நடக்காது என விஜய் திட்டவட்டம். வண்டி வண்டியாக காசை கொட்டுவார்கள், வாங்கிக் கொண்டு காதில் விசில் ஊதுங்கள் என பேச்சு. காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க, 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்திலும் திமுக ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டெல்லிக்கு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என கூறும் முதலமைச்சருக்கு தாவேக தலைவர் விஜய் விளாசல். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்,
பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்தவர்கள் தொடங்கிய கட்சியில் இருப்பவர்கள் தனியாக கட்சி தொடங்கி ஆட்சியை பிடிக்க முடியுமா என விஜய் சவால். 30% மக்கள் ஆதரவு இருக்கும் தாவேகாவுக்கு அனுபவம் இல்லையா என விஜய் கேள்வி. அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? தாவேகா கூறிய ஆட்சியில் பங்கு அனைத்து கூட்டணியிலும் வெடிக்கிறது. ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சி வேண்டும், கொள்ளையடிக்க அவர்களே பார்த்து கொள்வார்கள் என திமுக மீது விஜய் பாய்ச்சல். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக. ஆனா கொள்ளையடித்த பணத்தையும் ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில் தூக்கி போடுவார்கள் என விஜய் ஆவேசம். யாரையும் அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்கு உழைக்க அரசியலுக்கு வந்துள்ளதாக பேச்சு. சேலம் சென்ற தாவேகா தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. காரின் மீது பூக்களை தூவியும் தளபதி தளபதி என முழக்கமிட்டும் உற்சாகம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற 9801 பேருக்கு பணி நியமன ஆணை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 22.34 கோடியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம். குடும்பத்துடன் ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய துணை ஆணையர்கள் தலைமையில் ஆலோசனை. சென்னையில் நடைபெறும் ஆலோசனையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது 3வது லீக் போட்டி. நெதர்லாந்து அமெரிக்க அணிகள் மோதும் போட்டிக்கு ரசிகர்களிடையே வரவேற்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைவு. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.